மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் என. நாம் தமிழர் கட்சி நடத்தும் அந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க? இதை தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு மாநாடு நடத்துறதுன்னு கேட்டால் தமிழர்கள் ஓட்டு தமிழர்களுக்கு அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரியுது. அவங்களுடைய முழக்கம் அப்படியான்றது தெரியல. அப்படி தான் இருக்கணும். மாநாடு நடத்துறதுக்கான தீவிரம் கூட கிடையாது. சரிங்களா? மாநாடு முடிவில் ஒரு தீவிரம் ஏற்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் இங்கே செத்துட்டான், அவன் அங்கே செத்துட்டான், இங்கே இத்தனை பேர் செத்துட்டான், அங்கே மயங்கி விழுந்துட்டான், அப்படி விழுந்துட்டான், இப்படி விழுந்துட்டான் இருக்கு. அதுக்கு காரணம் கேட்டினா ஒழுக்கமின்மை. மேலே ஏன் பந்தல் இல்லை, ஏன் நாற்காலி போடல, பெண்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்க உடல் உபாதைகள். இது சொன்ன பிறகு இப்போ இந்த மாநாட்டில் இந்த 23ஆம் தேதி விஜய் நடத்தக்கூடிய இந்த டிவிகே மாநாட்டில் இந்த ஏற்பாடுகள்லாம் இருக்கான்னு வந்து காவல்துறை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஒன்று சொல்ல சார், அங்கே வரக்கூடிய நபர்கள் யார் தலைமை தாங்குகிறாங்களோ, அது டிவிகே மாநாடு இருக்கட்டும் அல்லது என்டிகே மாநாடு, தலைமை தாங்கக்கூடியவர்கள்கிட்ட ஒழுக்கம் இருந்ததுன்னா பங்கேற்கிறவர்கள்கிட்டே ஒழுக்கம் இருக்கும். சாதுரியமாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழையணும். எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆவல் தான். எனக்கு அங்கே இருக்கிற தம்பி இடும்பாவனம் கார்த்திகா இருக்கணும், சாட்டை துரைமுருகன், உச்சபட்சமாக சீமான், இன்னும் களஞ்சியம், இன்னும் அங்கே இருக்கிற இந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் இருக்காங்கள்ல. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சீமானோடு சேர்ந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே போனால் சட்டமன்றத்தில் செயல்பாடுகள் வந்து நாம் தமிழருக்கு எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கறதுக்கு பல பேர் ஆவலாக இருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் ஆவலாக இருக்காங்க. நானும் ஆவலாக இருக்கிறேன். 21ஆம் தேதி இவங்க வந்து 234 கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணுறாங்க. எந்த கட்சி செஞ்சிருக்கு? ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, புதிய கட்சி, மாஸ் கட்சி, மெகா கட்சி, பிரைமரி ஃபோர்ஸ் டிவிக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது சொல்லிவிடும். நான் இந்த லட்சம் 23ஆம் மாநாடுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். ஏன்னா மாநாட்டை இவர் என்ன கிழிக்க போகிறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி, இந்த செவுறு இன்னும் எத்தனை பேர் காவு வாங்குமோ தெரில அப்படி சொன்னாங்க இல்லையா, அதைத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த 23ஆம் தேதி அங்கே விஜய் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரேம்ப் வாக்கை காப்பி பண்ணுறாரு எங்கள் தலைவரை பார்த்து. இப்போ எங்கள் தலைவரை பார்த்து சீமானும் காப்பி அடிச்சிட்டாரு சார். இது பாடல் தாவேக்கா போலவே இவங்களும் பாடல் வெளியிடுறாங்க சார். ஒரு கேரவன் வந்து நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் சொல்லலாம். ஆனால் பட் இந்த ரோட் ஷோ, இந்த ரேம்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கட்டமைப்புனே தெரியல. கட்சியை நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னு தெரியல. இவங்க அப்படியே வாயை பிறந்துதானுங்க. அப்பா வாங்கிட்டு போயிட்டானுங்க அப்ளிகேஷனு. இது 10,000 அப்படி, அதுவே 10,000ன்றதே பொய்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 5,000 தாண்டல்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கூட பொய், எல்லாம் பொய் 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 பொய். உயர்ந்த மனிதர் படத்தில் கடைசியாக வந்து மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலர் திரு சேக்குவார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் மாநாடு நடத்துவது இயல்பான ஒன்று. முக்கியமாக நான் இன்றைக்கி தமிழ்நாடு பேசுகிற அந்த மாநாடு வந்து வருகின்ற 21ஆம் தேதி சீமான் நாம் தமிழர் கட்சி நடத்தும் அந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க? இதை ஒரு பெரிய அளவு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து வழக்கமாக எல்லா கட்சியும் நடத்துகிற மாநாடு மாதிரி இல்லாமல் இது மக்களின் மாநாடுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஏற்கனவே மரங்களுக்கான மாநாடு நடத்தியிருக்காங்க, நீர் மாநாடு, தண்ணீர் மாநாடு, இந்த மாதிரி பல வந்து மாடுகளுக்கான மாநாடு கூட நடத்தியிருக்காங்க. இது வந்து மக்களின் மாநாடு உச்சபட்சமாக. ஸோ எல்லா தேவைகளும் மக்களுக்கு இருக்குது. அது நீர் தேவையும் இருக்குது, மாடுகள் தேவையும் இருக்குது, மரங்களின் தேவையும் இருக்குது. இது எல்லாமே வந்து மக்களுக்கு தேவை. இப்போ இது வந்து மக்களின் மாநாடுன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த பேர் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிற மாதிரியான ஒரு மாநாடு தான். இதில் என்னென்னா வழக்கமாக வந்து இருக்கிற மாநாடை விட இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த பாடல்கள் தயாரிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக இப்போ அந்த மாநாட்டு பாடல்னு ஒன்று இருக்குல்ல, அது உண்மையிலே உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. சிறப்பான மாநாடு இது. வந்து இந்த மாநாட்டில் ஒரு முழக்கமே என்னன்னு கேட்டினா, இது தேர்தல் நேரம். நீங்கள் சொன்ன மாதிரி இது தேர்தல் நேரத்தில் ஏற்பாடு செய்யக்கூடிய மாநாடு. இப்போ சமீபத்தில் சில காணொலிகள் பார்த்த சீமான் போய் பார்வையிட்ட காட்சிகள்லாம் பார்க்குறோம். இந்த மாநாட்டில் வந்து வேட்பாளர்கள் வந்து 234 வேட்பாளர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழர். இதுதான் ஸ்பெஷல். மற்ற கட்சிகள் மாநாடு நடத்தினாலும் 234 கேண்டிடேட்டும் வந்து அந்த கட்சியிலேருந்து அறிமுகப்படுத்த முடியாது. கூட்டணி கட்சிகள் வந்து
1000 புரசல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் தான் வந்து அங்கே 234 வந்து கவுண்டிங் கொடுக்க முடியும். ஆனால் நாம் தமிழ் மட்டும் தான் ஸ்பெஷல். அது மட்டும் இதுதான் தனித்துவன்றது. இதுதான் 234 கேண்டிடேட் நாம் தமிழர் கேண்டிடேட். அப்போது உச்சபட்சமாக தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு மாநாடு நடத்துறதுன்னு கேட்டால் தமிழர்கள் ஓட்டு தமிழர்களுக்கு அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரியுது. அவங்களுடைய முழக்கம் அப்படியான்றது தெரியல. அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு முழக்கம் வைக்கிறதுன்றது மிகப்பெரிய அளவில் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஈர்க்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழர்கள் ஓட்டு தமிழர்களுக்கு 234 கேண்டிடேட்டும் தமிழர்கள். முக்கியமாக சீமானோட பல மாநாடுகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான மாநாடாக பேசப்படுது. இல்லை, பெருந்திரள் ஏன் அந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு? அது தள்ளப்பட்டதுக்கான தேவை இருக்கா? இன்னொரு விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, பல அரசியல் கட்சிகள் புதுசாக வந்திருக்கு. அதில் குறிப்பாக விஜயோட செயல்பாடு தமிழகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்குது. இந்த தீவிரத்தை எதிர்நோக்கத்துக்காக இந்த பெரிய மாநாடு ஏற்பாடு இருக்கா? இல்லை, விஜயோட மாநாட்டோட அந்த வாக்கு இந்த சிதறல் இருக்கு இல்லையா, தமிழோட வாக்கு சிதறல், அதெல்லாம் வந்து தக்க வச்சதுக்காக இந்த மாநாடா? உங்களை போன்ற நபர்களுக்கு இப்படி ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த மாநாடுகள் குறித்து. நான் சொல்கிறேன், தீவிரம்ன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திங்களா. இந்த மாநாட்டோட தீவிரம் எப்படின்னு கேட்டால் மாநாட்டு முடிவில் தான் அந்த தீவிரம் இருக்குது. மாநாட்டில் தீவிரம் இல்லை, மாநாடு நடத்துறதுக்கான தீவிரம் கூட கிடையாது. சரிங்களா? மாநாடு முடிவில் ஒரு தீவிரம் ஏற்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் இங்கே செத்துட்டான், அவன் அங்கே செத்துட்டான், இங்கே இத்தனை பேர் செத்துட்டான், அங்கே மயங்கி விழுந்துட்டான், அப்படி விழுந்துட்டான், இப்படி விழுந்துட்டான் இருக்கு. அது காரணம் கேட்டினா ஒழுக்கமின்மை, நெறி ஆளுமை இல்லை, கூட்டத்தை நடத்துறதுக்கான அனுபவம் இல்லை. ஸோ இப்படியான பிரச்சனைகள் தான் அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது. மாநாடுனா இதெல்லாம் சகஜம் தானே சொல்லலாம், கடந்து போக முடியாது. நாம் தமிழர் கடந்த காலத்தில் அவங்க ஏற்பாடு பண்ண அனைத்து மாநாட்டிலையுமே வந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்தது கிடையாது. நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது. இங்கே வந்து முழுக்க இவங்களுக்கு வந்து அந்த மாநாட்டை நடத்துவது எப்படின்ற அந்த அனுபவம் இல்லாதனால தான் இப்போ பாருங்கள், இப்போ இந்த 23ஆம் தேதி இவங்க மாநாடு நடத்துகிறாங்க. யார்? டிவிகே வந்து வேலூரில் நடத்துகிறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு வருது. ஒவ்வொரு மாநாட்டையும் ஒரு பாடங்களை நம்ம கற்பிக்கிறதா இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த சேலம் மாநாட்டுக்கு பிறகு நான் எடுத்து வச்ச ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்று திட்டமிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே வந்து அந்த ஏற்பாடுகளில் வந்து நாற்காலி போட்டு உட்கார வைக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா மேலே பந்தல் இருக்கணும். இந்த மேலே பந்தலும் போடாமல் நாற்காலியும் போடலைன்னா அப்போ குறுகிய நேரத்தில் முடிக்கணும். காக்க வைக்காமல் அந்த மக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஷார்ட் பீரியடில் அந்த 11 மணி தாண்டதுக்கு இளம் வெயிலே முடிச்சிடணும். அது தாண்டி உச்சி வெயில் போயிடுச்சுன்னா அங்கே தான் மயக்கம்ன்றது. அதுதான் இளம் வெயிலை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு 11 மணி வரைக்கும் இருக்கும். 11 மணிக்கு மேலே வெயில் உக்கரமாயிடும். அதுவும் நீங்கள் மலையை சுற்றி நீங்கள் நடத்துறீங்க. அப்போ மலையில் இருக்க பாறைகள் வந்து அந்த வெப்பமானது ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும், எதிரொலிக்கும். அப்போ இதுதான் அங்கே வந்து சிக்கலாகிடுச்சு. அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், மேலே ஏன் பந்தல் இல்லை, ஏன் நாற்காலி போடல, பெண்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்க உடல் உபாதைகள். இது சொன்ன பிறகு இப்போ இந்த மாநாட்டில் இந்த 23ஆம் தேதி விஜய் நடத்தக்கூடிய இந்த டிவிகே மாநாட்டில் இந்த ஏற்பாடுகள்லாம் இருக்கான்னு வந்து காவல்துறை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஒன்று சொல்ல சார், அங்கே வரக்கூடிய நபர்கள் யார் தலைமை தாங்குகிறாங்களோ, அது டிவிகே மாநாடு இருக்கட்டும் அல்லது என்டிகே மாநாடு, தலைமை தாங்கக்கூடியவர்கள்கிட்ட ஒழுக்கம் இருந்ததுன்னா பங்கேற்கிறவர்கள்கிட்டே ஒழுக்கம் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் டிவிகே மாநாட்டுக்கும் என்டிகே மாநாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஒழுக்கம், அந்த நெறி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒழுக்கமும் கிடையாது, நெறியும் கிடையாது டிவிகேல. அப்போ எப்படி நடக்கும்? அதனால தான் அசம்பாவிதம் நடக்குது. நான் ஒப்பீட்டளவில் சொல்கிறேன், 2 மாநாட்டையும் ஒப்பீட்டளவில் சொல்கிறேன். அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கா? என்னென்னா எல்லாரும் வந்து சொல்ல என்னென்னா, இப்போது நிறைய கட்சிகள் வந்திருக்கு. குறிப்பாக தமிழக அரசியலை பொறுத்தும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள். திராவிட கட்சிகள் பெரும்பாலும் பல உதிரி கட்சிகளை இணைத்து ஒரு பலமான கூட்டணியாக 2 பக்கம் சரி, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ஒரு பலமான கூட்டணி தான் தமிழகத்தில் இதுவரை கால் ஊன்றி அவங்களோட பயணம் மேற்கொள்ளுது. இது கூட போட்டி போட முடியலையா நாம் தமிழர் கட்சிக்கு? அதுதான் அது வளர்ச்சி பாதையில் தடை இருக்கா? இல்லை, நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இங்கே நம்பர் ஒன் யாரையுமே நீங்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கி களத்தில் நீங்கள் வந்து நம்பர் 1 யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே தனித்து நின்று வாக்குகளை வந்து
ப்ரூவ் பண்ணவே இல்லை. அன்ப்ரூவ்டு தான், எல்லாருமே அன்ப்ரூவ்டு தான். நீங்கள் சிங்கிளாக நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா தனித்து நின்று களம் கண்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை. இது எக்ஸப்ட்டு நாம் தமிழர். நீங்கள் டிவிகேவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிகே இன்னும் வந்து அன்ப்ரூவ்டு தான். சீமான் மட்டும்தான் ப்ரூவ்டு. ஏன்னா சிங்கிள் தனித்து நின்று அவர் களம் கண்டிருக்கிறார். அப்போ அவர் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும். 8.5% இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து 60% 70% சார். நீங்கள் வெற்றி தோல்வின்றது செகண்ட் தள்ளி வைங்க. தனித்து நின்று 8.5% ஓட்டு காட்டு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றவர்கள் யாருமே ப்ரூவ் பண்ணலை. ஒரு உத்தேசமாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அந்த கணக்கை வந்து இன்றைக்கி டிவிக்கேவும் சொல்லுது. நாங்களும் வந்து அவங்களாவது களம் கண்டாங்கன்னு வச்சுங்க, தேர்தலையாக சந்தித்தாங்க. டிஎம்கே தரப்புலையும் சரி அதிமுக தேர்தலை சந்தித்து கூட்டணியில் சந்தித்தால் கூட அவங்க வந்து ஒரு உத்தேசமாக சொல்கிறாங்க எங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டிவிகேல பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்தலே சந்திக்கவே கிடையாது. அப்போ இந்த ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்டர். இந்த தனித்து போட்டிடுறாங்கல்ல, அது எப்படி அவங்களோட இது சாதுரியமான செயல்பாடா? இல்லை சாதுரியமானனா நீங்கள் இல்லை அது பலமுறை நிலைப்பாடு இல்லை பலமுறை நானே கூட சொல்கிறேன். இங்கே வந்து சாதுரியம் நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை, சாதுரியமாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழையணும். எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆவல் தான் எனக்கு. அங்கே இருக்கிற தம்பி இடும்பாவனம் கார்த்திகா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன், உச்சபட்சமாக சீமான், இன்னும் களஞ்சியம், இன்னும் அங்கே இருக்கிற இந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் இருக்காங்கள்ல. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சீமானோடு சேர்ந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே போனால் சட்டமன்றத்தில் செயல்பாடுகள் வந்து நாம் தமிழருக்கு எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கறதுக்கு பல பேர் ஆவலாக இருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் ஆவலாக இருக்காங்க. நானும் ஆவலாக இருக்கிறேன். நான் தான் ஆவலாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிற சார். ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். கொஞ்சம் இந்த பிடிவாதத்தை தளர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வச்சுருந்தா அது ஈஸியாக நடந்துருமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தான். ஆனால் சில நேரங்களில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை நாம் தமிழர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது சரியாக கூட இருக்கும். அந்த பார்வை வந்து இப்போ நன் பார்வை வந்து பார்த்திங்கன்னா வந்து தவறோ சரியானு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து கேட்டால் சீமான் சட்டமன்றத்துக்கு போகணும், எப்படியாவது போகணுன்ற அந்த நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். அது வந்து அது தவறாக கூட இருக்கலாம் மற்றவங்க பார்வை. எனக்கு சேர்ந்து சீமான் சட்டமன்றத்துக்கு போகணும். சீமானோடு சேர்ந்து சாட்டை துறைமுகன், இந்த இடும்பாவனம் கார்த்திகை, இந்த ஒரு 10 பேர் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போகணும், களஞ்சியம் உட்பட. அது எனக்கு தனிப்பட்ட ஆசை. ஆனால் அந்த ஆசைக்கு நான் என்ன கேட்டிங்கன்னா, சரிங்க இந்த நேர்வழியில் போனால் ரொம்ப லேட் ஆகுதுங்க, ஒரு ஷார்ட்கட்டில் டக்குன்னு போகிறோம்ல, அப்படி எது இப்படி போனால் ரொம்ப லாங் பீரியட் ஆகுங்க. மக்கள் மத்தியில் சீமானை விமர்சனம் வைப்பது வந்து கட்சியை அவர் நடத்துவது தேர்தல் அரசியலுக்காக இல்லை, நாட்டை ஆளுவதற்காக இல்லை, திரள் நிதிக்காக தான் சீமான் அங்கே கட்சி. அதெல்லாம் வந்து நாஞ்சில் ஜம்பத் போன்ற பொறுக்கிகள் வேணால் சொல்லலாம். யார் சார் இங்கே வந்து சில்லறை? நான் சொன்னேன் சில்லறை பை யாருன்னா அது நாஞ்சில் ஜம்பத் தான். ஏன்னா சில்லறைக்காகவே அவன் ஜம்ப் பண்ணவன், கட்சி விட்டு கட்சி இருந்து பல கட்சிகள் ஜம்ப் பண்ணதுனால நான் வேறு வழியில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உரிமையில் பேசி தான் ஆவேன். ஏன்னா ஒரு தலைவரை பேசுறது எப்படி பேசணும் நாகரிகமானது கூட தெரியாமல் சில்லறை பையன் பேசுகிறான். யார் உண்மையிலே சில்லறை பையன்? மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். சில்லறைக்காகவே இந்த டிவிக்கில் வந்து சேர்ந்தவன் தான் அந்த நாஞ்சில் ஜம்பத்து. அவன் வந்து சொல்கிறான். ரெண்டாவது திரள் நிதி இல்லாமல் எந்த கட்சியும் சார், நான் இங்கே வரணுன்னா பெட்ரோல் போடணும் சார், உங்ககிட்ட ஃபோனில் பேசணுன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு காசு கேட்குறான். அப்போது இங்கே வந்தேன்னா நான் வந்து வீட்டில் இருந்தேன்னா நான் வந்து லுங்கி கட்டிகிட்டு இருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டுட்ருப்பேன். இங்கே வந்தேன்னா நான் பேண்ட்டு போடணும் சார், சட்டை போடணும். ஸோ அடிப்படை விஷயம் இருக்குல்ல, இந்த கண்ணாடி கூட ஒரு வேலை இருக்குல்ல சார், அப்போ தான் நான் உங்களை பார்க்க முடியுது. கண்ணாடி போட்டால் தான் உங்களை எல்லாம் ரெண்டாக தெரியுறீங்க. ஸோ இப்படி எல்லாம் அடிப்படையில் இருக்குல்ல சார். இந்த வாட்ச் ஒன்றுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கூட காசு எல்லாம் பணம் இல்லாமல் எதுவும். அப்போது ஒரு கட்சியை நடத்துறது சாதாரண விஷயமா? திரள் நிதி எங்கே வாங்குறாங்க? மக்கள்கிட்ட வாங்குறாங்க. எல்லா கட்சியும் வந்து திரள் நிதி வாங்குறான். இதே கூட்டணிக்காக திரள் நிதி வாங்கிட்டாரு, கூட்டணியில் சேரத்துக்கு வந்து பேரம் பேசி வந்து ஒரு 200 கோடி வாங்கிட்டாரு, 500 கோடி வாங்கிட்டார். அப்படி வாங்கினா சீமான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரன். உண்மையிலேயே பேரளவில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சீமானாகவே இருந்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ வந்து பணம் கேட்டு வாங்கியிருக்க முடியும். ஆனால் ஒரு லட்சியத்தோட ஒரு லட்சிய கனவோடு போகிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இவங்களுடைய சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே போகிறது வந்து கனவாக இருக்கா, இல்லை முதலமைச்சராவது கனவாக இருக்கான்றது கிடையாது. இந்த தமிழ் தேசியத்தை வளர்த்துருக்கிறதே ஒரு கனவாக தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது இத்தனை தேர்தலை சந்திக்கணும்னா கட்சிக்கான நிதி வந்து எப்படி வசூல் பண்ண முடியும்? ஸோ அதனால் திரள் நிதி வசூல் பண்ணுறதை வந்து கொச்சைப்படுத்தவே கூடாது. கடந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாருமே வந்து திரள் நிதி, இங்கே திரள் நிதியை தாண்டி கூட்டணியில் போயிட்டு அந்த கூட்டணி கட்சியோட வந்து தலைமையில் யார் தலைமையாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட பங்கு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இது நான் சொல்கிறது
கூட்டணி சீட்டு பங்கு இல்லை, நோட்டு பங்கு கேட்குறாங்கல்ல, அதுதான் வந்து தப்பே தவிர சாதாரண மக்கள்கிட்ட வந்து திறன் நிதி வந்து வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பணம் இல்லாமல் கட்சியை நடத்த முடியாது. நீங்கள் என்ன ஜனநாயகம்லாம் பேசலாம், ஆனால் ஜனநாயகம் பேச கூட பணம் இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்காது. எந்த ஒரு சோரோட்டி ஓட்டணும், இந்த மாநாட்டுக்கு செலவு இருக்குது. இந்த மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் செலவாயிருக்குன்னு யாருக்கு தெரியுமா? லட்சங்களை தாண்டி கோடிகள் கூட செலவாகலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்குது, தெரியாது எனக்கு. ஆனாலும் நாஞ்சில் ஜம்பத் போன்ற நபர்கள் இன்னும் சில பேர்லாம் வந்து சொல்கிறத வச்சு நம்ம கலங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு லட்சிய வேட்கையோடு பயணப்படுற ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அது எல்லா இடத்துலையும் நடக்கும் தான். ஆனால் அதை தாண்டி கட்சி நாம் தமிழர் வந்து தனித்துவமான வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. நீங்கள் சந்தர்ப்பத்துக்காக இந்த நேரத்தில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்கிற மாதிரி கேட்டால் ஒரு பைபாஸில் உள்ள நுழைஞ்சி டக்குன்னு ஒரு எம்எல்ஏ ஆயிருக்குன்னு சொன்னேன். இல்லை, நாங்கள் நேர் வழியில் லேட்டானாலாம் பரவாயில்ல, நாங்கள் நேர் வழியில் இன்னொரு 10 ஆண்டு காலம் கூட நாங்கள் இப்படி பயணப்படுறோம். இல்லைனா சீமான இடத்துல வேறு யார் இருந்தாலும் சபலப்பட்டு இந்நேரம் வந்து கூட்டணிக்கு போயிட்டு இந்நேரம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆகிட்டுருப்பான். சத்தியமான உண்மை. சீமான இடத்துல வேறு யார் இருந்தாலும் ஒத்த எம்பிக்காகவாவது ஏதாவது ஒரு கட்சியில் வந்து கூட்டணி வச்சு இந்நேரம் கதையை மாறிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன தலைவலி எல்லா கட்சிக்கும்? இன்றைக்கி லேட்டாக வந்த விஜய் உட்பட எல்லாருக்கும் தலைவலின்னா சீமான் வந்து தனித்து களம் காண்றார். அவங்களும் கூட்டணிக்கு வந்து அரைகோல்லாம் விட்டாங்க, ஆனால் வந்து யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லை. முதல்ல வந்து அந்த இது வேட்பாளருக்கு வந்து விண்ணப்பம் வாங்கி போனவொடனே இன்னும் ஃபில்அப் பண்ண கொடுக்காம இருக்கிறான். அங்கே அந்த காவலை அங்கே ஓடிட்டு இருந்து எல்லாம் 10,000 அப்ளிகேஷன் விற்றோம். ஆனால் வந்து இன்னும் 10 பேர் கூட கொண்டு வந்து 10,000 கட்டல. ஏன்னா அவங்க பெரிய கனவுல இருந்தாங்க. ஓ 10,000 பேர் வாங்கின்னு போயிட்டான், 10,000 பேரில் எல்லாம் வந்து 10,000 கொண்டு வந்து கொடுத்தான்னா பெரிய அளவில் இருந்து நிதி. நீங்கள் சொன்னீங்களே திரள் நிதின்னு, அவங்க பெறல் நிதி இது அப்படி பார்த்தாங்க, பெறன்றோன்னு பார்த்தாங்க. அங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறிச்சோடி கிடக்குது, இன்னும் வந்து வரவே இல்லை. நீங்கள் எப்படி விமர்சனம்? இங்கே அப்படி கிடையாது. நாம் தமிழில் நீங்கள் குறிக்கிறத நினைக்காதீங்க. நாம் தமிழில் 234 கேண்டிடேட் ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சோரட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட போஸ்டர் ஒட்டுறாங்க. ஸோ பப்ளிக் வந்து 234 கேண்டிடேட் டிக்ளேர் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குது? இங்கே அப்ளிகேஷனாக வாங்கி போயிட்டு இன்னும் அப்ளிகேஷனே கொடுக்கல, இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் 234 கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி. இந்த பாருங்கள், மாநாடு 21ஆம் மாநாடு. அதுக்கு முன்னாடியே அது தேதி வருமானு தெரியல, எலெக்ஷன் தேதி. சரிங்களா? இப்போ தான் லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க. 20ஆம் தேதி தான் லிஸ்ட்டு வந்து 21ஆம் தேதி இவங்க வந்து 234 கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணுறாங்க. எந்த கட்சி செஞ்சுருக்கு? ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, புதிய கட்சி, மாஸ் கட்சி, மெகா கட்சி, பிரைமரி ஃபோர்ஸ் டிவிக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது சொல்லிவிடும். நான் இந்த லட்சம் 23ஆம் மாநாடுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். ஏன்னா மாநாட்டை இவர் என்ன கிழிக்க போகிறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். பேசுவோம் சார். ஒன்று மட்டும் உறுதி, இந்த செவரு இன்னும் எத்தனை பேர் காவு வாங்குமோ தெரில அப்படி சொன்னாங்க இல்லையா, அதை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த 23ஆம் தேதி இப்போ நீங்கள் இப்படி விமர்சனம் வைக்கிறீங்க. அங்கே விஜய் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரேம்போக்கை காப்பி பண்ணுறாரு எங்கள் தலைவரை பார்த்து. இப்போ எங்கள் தலைவரை பார்த்து சீமானும் காப்பி அடிச்சிட்டாரு சார். இது பாடல் தாவேக்கா போலவே இவங்களும் பாடல் வெளியிடுறாங்க சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். இந்த காப்பி அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கின்னு வச்சுக்கலாம். இந்த முதல்ல நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு யார் சார் வந்து இந்த மேடையில் பேசுகிறதுன்ற அந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க? மேடையை யார் முதல்ல அமைச்சிருப்பாங்க? அரசியல் மேடைன்னு ஒன்று இருக்குல்ல, அரசியல் பொதுக்கூட்ட மேடைன்னு ஒன்று இருக்குல்ல, அது யார் கொண்டு வரும்? ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் கிடையாது. திராவிட கட்சிகள் தான் இந்த மேடை கலாச்சாரமே கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் யூகிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட கட்சிகளில் தான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 சேர் இருந்தால் போதும் தெருமுனையில், கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு அது. அதே மாதிரி காங்கிரஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து மேடை அமைச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியல. கடந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த மேடை கலாச்சாரத்தையே வந்து திராவிட கட்சிகள் தான் உருவாக்கியிருப்பாங்கன்னு நான் ஒரு யூகமாக தான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்ல. ஏன்னா அப்படி வந்து கடந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த பின்னோக்கி பல மேடைகள் நம்ம பார்க்கும்போது 1920களிலிருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓரமாக வந்து ஒரு சேர் போட்டு மைக்கில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. 20களில் சில பழைய போட்டோக்களை நான் பார்க்கும்போது, ஒரு ஆய்வு சம்மந்தமாக பார்க்கும்போது 20களில் கூட ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து ஒரு 4 சேர் முன்னாடி போட்டு மீதி இருக்கிற 4 சேர் மேடை கிடையாது. இந்த மேடை கலாச்சாரமே வந்து திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு கட்சிகளாக வந்து இயக்கங்கள் வந்து கட்சிகளாக மாறும்போது அப்போ தான் அந்த மேடை கலாச்சாரமாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா வந்து திராவிட இயக்கங்கள் தான் வந்து முதல்ல வந்து மேடையை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த வாகன பயணம் இருக்குல்ல, இந்த வாகன பயணமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரேலி முன்னாடிலாம் நடைப்பயணம் தான்.
அது இங்கே திராவிட கட்சிகள் பண்ணாங்க, மற்ற கட்சிகளும் நடைப்பயணம் வந்து, ஏன் காங்கிரஸ் வந்து நடைப்பயணம் வந்து பண்ணாங்க. குமரி அனந்தன் வந்து குமரியிலேருந்து நடந்து வந்த, குமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போன அந்த வரலாறு கடந்த காலத்துலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடைப்பயணங்கள் நிறைய வந்து குமரி அனந்தன் தான் சொல்லுவாங்க, குமரியிலேருந்து நடந்து வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வைகோ பல முறை நடைப்பயணம்லாம் செஞ்சுருக்காரு. இந்த நடைப்பயணம்லாம் வந்து கட்சிகள் மாறி மாறி செஞ்சுருக்கு. ஆனால் இந்த வாகன பிரச்சாரம் இருக்குல்ல, அதை முதல்ல பிஜேபி தான் பண்ணாங்க. அது பேர் தான் இந்த என்ன சொல்கிறாங்க, ரத யாத்திரைன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அந்த ரத யாத்திரை தான் காலப்போக்கில் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து வாகன பிரச்சாரம் ஆச்சு. ஜீப் பிரச்சாரம் தாண்டி ஜீப்பில் வந்து திறந்தவெளி ஜீப்பில் வந்து பயணப்படுவாங்க. ஆமாம், ரோட் ஷோ. அது வந்து நான் சொல்கிறது திராவிட கட்சிகள் வந்து ஜீப்பில் போவாங்க, இந்த டெம்போ ட்ராவலர்லாம் போக மாட்டாங்க. ஆனால் அந்த டெம்போ ட்ராவலரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரதமாக வந்து சிங்காரிச்சு அதில் அத்வானி தான் முதல்ல இந்த ரத யாத்திரை பண்ணுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே ரத யாத்திரை போகிறாங்க தமிழ்நாட்டில். குறுக்க ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு, இதுவே ஆம்புலன்ஸ் வண்டி தான் இவங்க போகிறதே. இதில் வேறு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆம்புலன்ஸ்னா ப்ளஸ்ஸு போட்டு ரவுண்டு போட்டிருக்கு, இது அது ஆம்புலன்ஸு, மேலே சைரன் இருக்குது. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைரன் இல்லாமல் இருக்குது. சில வண்டி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சார்ந்து சைரன் கூட வைக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இதுவும் டெம்போ ட்ராவலர், அதுவும் டெம்போ ட்ராவலர் தான், இல்லை வாகனம். இதை தாண்டி இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கேரவன்ற அந்த கல்ச்சர் வந்து இப்போ வந்திருக்கு. வேணா விஜய் சொல்லலாம், இது கேரவன் கல்ச்சர் அப்படி சொல்லலாம். கேரவன் வந்து நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் சொல்லலாம். ஆனால் பட் இந்த ரோட் ஷோ, இந்த ரேம்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வடிவம் மாறி வருது, அவ்வளோதான். ஏற்கனவே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட கேரவனில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, கடந்த காலத்தில் இருக்குது. அதனால் யாரும் குறிப்பிட்டு இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து நான் தான் இதை முதல்ல கொண்டு வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது சார். மைக்கு யார் சார் முதல்ல பிடிச்சிருப்பாங்க? மைக்கே இல்லாத காலகட்டம் இருந்திருக்கு சார். மைக்கே இல்லாத காலகட்டத்துக்கு, ஒளிப்பெருக்கி இல்லாத காலகட்டத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெருமுனை கூட்டங்களை பேசியிருக்கிறாங்க. மைக்கே கிடையாது அப்போது. இன்றைக்கி பல விதமாக மைக் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து இந்த மேடை சீமான் நடத்தும் இந்த மாபெரும் மாநாடு தமிழகத்தில் ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்குது, என்னென்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குகள் சரிஞ்சிடும், விஜய் வந்துட்டார். இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகையின் வயது எப்படி ரகசியமாக காக்கப்படுகிறதோ அதே வகையில் விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஜாம்பவன்கள்லாம் நானும் பார்க்குறேன். இது மிகப்பெரிய ஜாம்பவன், பத்திரிகை ஜாம்பவன்கள் சொல்லக்கூட அவங்களாம் அரிப்பை தான் சொரிஞ்சிக்கிறானுங்க. ஒருத்தருக்கு திமுக மீது அரிப்பு சொரிஞ்சிக்கிறாரு, இன்னொரு ஜாம்பவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏடிஎம்கே மேலே அரிப்பு சொரிஞ்சிக்கிறாரு, இன்னொரு ஜாம்பவன் பார்த்திங்கன்னா சீமான் மீது வந்து மிகப்பெரிய நமைச்சலே இருக்குது. அங்கே இங்கே புறாண்டி சொரஞ்சிக்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு தான் போயிடுச்சு, சீமான் பாதி போயிடும், ஓட்டு சீமான் 2% தான், சீமான் ஒன்றுமே கிடையாது அப்படின்றான். என்னடா டே, எப்படா தெரியும் உங்களுக்கு? ஒரு நடிகையின் வயது எப்படி வந்து உங்களால் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணாமல் சொல்ல முடியாதோ அதே மாதிரி விஜயே சொல்ல முடியல. தெரிஞ்சால் ஏன் சார் அவன் பயந்துட்டு இருக்க போகிறான்? அவன் ராத்திரிலாம் பயந்துருக்கிறான், எனக்கு தான் சார் தெரியும். அது விஜய் தான் சொல்கிறேன், ராத்திரிலாம் பயந்துருக்கிறான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வுமா தேரமாட்டோமா, எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டை. இவன் எக்ஸாம் எழுதவே பயப்படுறான், எழுதுனா ஃபெயில் ஆகிடணும்னு பயப்படுறான். போட்டியிடலாமா வேணாமா நேற்று நைட் வரைக்கும் டிஸ்கஸ். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? நீங்கள் நம்பாதீங்க, நான் சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க. நேற்று நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டியிடலாமா வேணாமா, 234 தொகுதியை எழுதி பார்க்குறான். இந்த தொகுதியில் போட்டிடுவாங்க, நீ தான் பெரிய மாஸ் ஆச்சா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க விஜய்க்கு தோல்வி பிடிக்காது, தோல்வி ஏற்றா சார். அவன் படம் தோல்வி அடைஞ்சால் தேம்பி அழுவான் சார். அதை துடைக்கிறதுக்கு கூட ஒரு அம்மா தான் வருவாங்க. அந்த அம்மாவோட தான் இப்போ சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி துடைக்க வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதையோ துடைக்க வந்து எதையோ போயிட்டுருக்கு. அது வந்து சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சொல்கிறேன் நான். ஏன்னா அவர் கண்ணீரை துடைக்கிறதுக்கே அந்த அம்மா வேலை. அப்படி தான் லிங்க் ஆனதே. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்பிக்கை இல்லை. 56 பேர் தான் வந்திருக்கிறான். அதுலேயே இந்த 10 பேரில் இந்த லோலாய் மணி, அந்த மணி, இந்த மணி, இவங்கெல்லாம் தெண்டவங்களுக்கு இவனுக்கு வந்து கையில் பணம் கிடையாது, தேர்தலில் இருந்து சந்திக்கிற அளவுக்கு திராணி கிடையாது. ஏன் சார் அப்படி பேசுகிறீங்க சார்? உண்மை சார். ஆதவ் இருக்கார் சார், ஆதவர்ஜினா காலம் நக்கணும். இவனுக்கு வேறு வழி கிடையாது. யார் இந்த ராஜ்மோகன், லோலாய் மணி இவங்கெல்லாம் கேண்டிடேட்டாக போட்டானுங்கனால இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் நடக்க தான் போகுது, டெபாசிட் காலியாக போகுது பாருங்கள். அவனே பயந்துனுக்கிறான்ற நான். சார் நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கிற ஓட்டுக்கு சார், இந்நேரம் 234 தொகுதியில் இந்த தொகுதியில் தான் நான் போட்டிடுறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ரெடியாக இருக்கிறான் யார்? சாட்டை துரைமுருகன் ரெடியாக இருக்கிறான். விஜய் எந்த தொகுதியில் அடம் பிடிக்கிறான் அண்ணங்கிட்ட. விஜய் வந்து எந்த தொகுதியில் வந்து நிற்கிறான், அந்த தொகுதி எனக்கு கொடுங்கிறான். எவனாவது இந்த மாதிரி கேட்டு பார்த்துருக்கீங்களா சார்? அப்படியா? இதுக்கு எவ்வளோ பெரிய வீரம் வேணும்?
நீங்கள் பெரிய கல்ட்டுன்றீங்க, பெரிய சினிமாவில் பெரிய அப்பாட்டக்கருன்றீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. இது விஜய் என்ன தொகுதியில் நிற்கிறேன், எனக்கு அந்த தொகுதியை கூட அடம் பிடிக்கிறான், சண்டை போடுறான். இந்த மாதிரி ஆளை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கான்ஃபிடென்ட் வேணும். நீ சொல்கிற கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீ தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கல, தொகுதி அறிவி பார்க்கலாம். எந்த தொகுதியும் அறிவி பார்க்கலாம். நீ தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறல்ல, எல்லாத்தையும் சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லதே நடந்தாலும் கெட்டதான் நடந்துருக்குது. இந்த 23ஆம் தேதி தான் இப்போ வேலூர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த செவரு இன்னும் எத்தனை பேர் காவு வாங்குமோ தெரியல. உண்மை சார். நீங்கள் பாவம் அவங்க சொல்லி அவங்க திட்டி அடுத்த மாநாடு சார் வாடகை தேடி நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, தரமாட்டேன். நான் தான் சொன்னேன், இதுவும் சொல்கிறேன். சேரும் பந்தலும் நாற்காலி ஏன் போடலை, சேர் ஏன் போடலை? பெண்கள் உபாதையில் இருப்பாங்க, தெரியும். அறிவியலேடா உங்களுக்கு? உங்கள் வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, மாதமான பிரச்சனை இருக்குல்ல பெண்களுக்கு, நாற்காலி போடணுமா இல்லையா? மேலே பந்தல் போட வேண்டியதானே? 12 மணிக்கு மேலே உச்சி வெயில் தெரியுமா? இளம் வெயில் 11 மணிக்கு முடிஞ்சிடு சார். இளம் வெயில் 11 மணிக்கு முடிஞ்சுது, உச்சி வெயில் 12 மணிக்கு இருக்குல்ல. அப்படி அங்கே நாற்காலி அங்கே வந்து மேலே பந்தல் போனல, பணமா இல்லை உங்கள்கிட்ட? சோத்தை போடுங்கடா முதல்ல. 12 மணிக்கு முடிஞ்சு 12 மணிக்கு மேலேனா சோத்தை போடணும்னு தெரியாது. இப்போ விஜய் அவன் வீட்டுக்கு வரான் சார், 12 மணிக்கு மேலே வரான், லஞ்ச் டைம் சாப்பிட்டு தான் போகணும். எது அட என் வீட்டில் கஞ்சி தண்ணினாலும் அதை கொடுத்து அனுப்புவேன். எது நீ பிடிக்கலாம் கூட சரி, வாயை திறந்து ஊற்றி அனுப்புவேன் அவனுக்கு. விஜய் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதான் விருந்தோம்பல். நீ 12 மணிக்கு உன்னை நம்பி வராங்க, நீ மட்டும் போயிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் கேரவனில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வந்திருக்கோம், நீ அதை சாப்பிடுவேன். இல்லை வந்து ஃப்ளைட்டை போகும்போது உனக்கு சாப்பாடு கொடுத்துருவான், நீ நான் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன் 2 மணிக்கு 3 மணிக்கு சொல்லுங்கள். அப்போ உன்னை நம்பி வந்து ஊரை விட்டு ஊர் எங்கெங்கேயோ வந்து வந்திருக்கிறான். சேலத்தில் நான் பக்கத்தில் சேலம் டவுனில் இருந்தால் சார் வந்துடுறான். நான் கேட்குறேன், இப்போ இந்த வேலூர்லேருந்து வரான், எங்கேருந்து வரப்போறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேலூர் சுற்று வட்டாரம் எவ்வளோ இருக்குது? அப் டு திருப்பத்தூர்லேருந்து வருவான், ஏன் கிருஷ்ணகிரியிலேருந்து வருவான், வாணியம்பாடிலேருந்து வருவான், நாட்ராம்பு, இன்னும் பல தொகுதிகள் இருக்குது. ஸோ அங்கேருந்துலாம் வருவான். இப்போது வேலூர்னும் போது வேலூர் சுற்று வட்டாரத்துலேருந்து வருவான். அவ்வளோ பேர் வந்து திருப்பி வீட்டுக்கு போனோம்னா என்ன ஆகும்? எங்கேருந்துலாம் வந்து வந்திருப்பான்? யோசிக்கிறது கிடையாது சார், மண்டையில் மசாலா. இப்போ கூட நான் வந்து 100 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். இந்த 100 ரூபா அப்ளிகேஷன் வந்து நீ கொடுத்தல, மாவட்ட நிர்வாகிக்கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா, இப்போ இந்த 100 ரூபா அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு ஃபோன் பண்ணி, 100 ரூபா அப்ளிகேஷன் வந்து வாங்கிறதுக்கு 3000 ரூபா செலவு பண்ணி வந்தானா. அப் அண்ட் டவுன் 3000 ரூபாய் ஆயிடுச்சுன்றான். ஊர் நாட்டில் எங்கேயோ உள்ளேருந்துக்கிறான், ஊர்லேருந்து வரான் சார். வந்து போகிற பஸ் செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே இருக்கிற 3000 ரூபாய் ஆச்சுன்றான் 100 ரூபா அப்ளிகேஷனுக்கு. ஏன் உங்களுக்கு வந்து மாவட்ட நிர்வாகி கொடுக்குறா? மற்ற கட்சியில் கொடுக்குறது அப்ளிகேஷன் கொடுக்க தெரியுதா சார்? மற்ற கட்சியில் வந்து யாராவது இந்த அப்ளிகேஷன் கொடுக்கலாம் தெரியுதா? இந்த 100 ரூபா அப்ளிகேஷன் வந்து 3000 ரூபா செலவு பண்ணான். மறுபடியும் இந்த 10,000 ரூபா கட்டுறதுக்கு மறுபடியும் அவன் என்ன செய்யணும்? ஒரு 3000 செலவு பண்ணிட்டு வரணும். அடிப்படை கட்டமைப்பினே தெரியல, கட்சியை நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னு தெரியல. இவங்க அப்படியே வாயை பிறந்துருந்தானுங்க. அப்பா வாங்கிட்டு போயிட்டானுங்க அப்ளிகேஷனு. இது 10,000 அப்படி, அதுவே 10,000ன்றதே பொய்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 5000 தாண்டல்னு சொல்கிறாங்க, அதுலேயும் கூட பொய். எல்லாம் பொய் 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 பொய். உயர்ந்த மனிதர் படத்தில் கடைசியாக வந்து இவர் பேசுவார், யார், சிவாஜி பேசுவார். நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க, லேட்டாக வீட்டுக்கு வரதுக்கு இவர் ஏதோ சில காரணம் சொல்லுவார். நீங்கள் பொய் சொல்கிறீங்க சொன்னாங்க, ஆமாம் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எமோஷனலி சொல்லுவார். எல்லாமே பொய் தான். இந்த நிர்வாகம் போய், இந்த ஆஃபீஸ் போய், உன் கழுத்தில் இருக்க அந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து விலை எவ்வளோ தெரியுமா? ஆனால் வந்து ஐடியில் ஏமாத்துறதுக்கு விலையை குறைச்சி சொன்னோம், பொய். இப்படி பல விதமான பொய் பொய் பொய்ன்னு சொல்லினார். அது மாதிரி இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் பொய் தான். ஸோ பொய்களின் வந்து பார்த்தீங்கன்னா வேணா இப்போ வந்து மக்களின் மாநாடு போடுறாங்க என்டிகேல. இவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வேலூரில் வந்து போடணும்னு கேட்டால் பொய்களின் மாநாடு அப்படி தான் போடணும். அந்த மாதிரி இருக்குது நிலைமை. தொடர்ந்து பேசுவோம் சார், பார்ப்போம். இன்னும் சில நாட்கள் தான் 2026 தேர்தல் முடிந்து நாம் தமிழர் கட்சி எத்தனை பேர் சட்டமன்றத்தில் அமர போகிறோம்னு காலம் பதிலும் உங்கள் நேரம் மிக்க நன்றி. நன்றி சார்.